நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தேங்காயை பற்றி தான். தேங்காய் அதாவது உரிச்சு டன்னேஜ் எவ்வளவு, மட்டைக்காய் எவ்வளவு, எல்லா விலை நிலவரத்தையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போ பொதுவாக தேங்காய் விலை நல்லா உச்சத்தில் இருந்துச்சு. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கிட்டத்தட்ட 65,000 66,000 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் விலை இறக்கமாக தான் இருக்குது, இறங்குமமாக இருக்குது. அதாவது தஞ்சாவூர், பேராவண்ணி, பட்டுக்கோட்டை இந்த பக்கம் இந்த ஏரியாவில் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒழிஞ்சு, மற்றபடி உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இங்கெல்லாம் விலை, அந்த ஈரோடில் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடலாம் பார்த்தோம்னா விலை கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. கொப்பரை விலையும் 240 ரூபா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி ரொம்பவும் இறங்கலை. அது ஒரு 215 ரூபா, 190 ரூபாயிலேருந்து 215 ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. அதாவது சல்ஃபரு, அன்சல்ஃபர் இந்த மாதிரி. இப்போ நாங்கள் அதிகபட்சமாக உரித்து தான் நாங்கள் தேங்காய் ஏற்றிட்டு இருக்கோம். அதாவது குடிமைக்காய், மிளகாய் இந்த மாதிரி. இப்போ எங்களுக்கு நம்மளுக்கு நண்பர் ஒருத்தர் நேரடியாக மதுரையிலேருந்து வந்தாப்புல. மதுரையிலேருந்து பிடிவாதமாக எங்களுக்கு மட்டைக்காய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இந்த சைட்லலாம் கோயிலுக்குன்னு சொல்லி கேட்டதுனால, ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால சரின்ட்டு நாங்களும் கொஞ்சம் விலை இறக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தோப்பில் காய் ஸ்டாக் வச்சுருந்தோம். ஒரு 20,000 காய்கிட்ட. அது வேணும்னு சொல்லி நேரடியாக கேட்டாப்புல. அதனால் அப்புறம் சரின்ட்டு மட்டைக்காயே கொடுத்தோம். மட்டைக்காயே நல்ல ரேட்டு தான். இப்போ டன்னு ஒரு 54,000 கிட்ட போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் மட்டைக்காய் ஒரு 26 சொன்னோம். சரின்னு ஊற்றிக்கிட்டாப்புல. அது நல்லா கை பார்த்து பக்காவாக தேங்காய் கை பார்த்து ஒல்லி, இந்த நம்ம ஸ்டாக் வைக்கிறதுல நிறையா இருக்கும், அதெல்லாம் கை பார்த்து பக்காவாக லோடு பண்ணிவிட்டோம். அதில் மட்டை நாங்கள் உரித்து விற்றோம்னா மட்டை கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாய்கிட்ட போயிட்டுருக்கு. மட்டை விலை மட்டும் நல்லா தான் போயிட்டுருக்கு. 1,50, 2,50, 2 ரூபா, 2,20 வரைக்கும் 2,50 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அது 2 ரூபா ரேஞ்சில் இப்போ போயிட்டுருக்கு. இது இதில் இப்போ மட்டைக்காயாக வச்சுருக்கிறதுனால இப்போ விலை இப்போ 26 ரூபா போனாலும் எங்களுக்கு உரித்து ஏற்றினோம்னா கிட்டத்தட்ட 54 ரூபானாலும் நம்மளுக்கு மட்டை காசு இருக்குது. மட்டை 2 ரூபா விற்கிது. அதில் உரியல் கூலி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா செலவாயிடும். மற்றபடி இதில் தேங்காய் வாங்கினவங்க அந்த அதிகமான விலை விற்றப்போ 27 ரூபா, 28 ரூபா, 30 ரூபா, 31 ரூபாலாம் நிறைய பேர் வாங்கி இந்த விலை இறங்கினதுலேயும் லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. எல்லாருமே இப்போ தேங்காய் வாங்கி ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ தேங்காய் வாங்கினவங்க நிறையா வியாபாரிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் ஆகாது. அவங்க ஓரளவு அனுசரித்து இது பண்ணுவாங்க. லாபம் கையை பிடிக்காத அளவுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் குறைந்தபட்சமாக வாங்கி இது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லாஸ் ஆகிருக்கும் என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. இது நம்ம காய் தான். இது எங்கள் தோட்டத்து காயை தொட்டு நமக்கு அது இப்போ நம்ம காயாக இருந்தாலுமே இப்போ ஒருத்தவங்க தென்னந்தோப்பில் தேங்காய் வெட்டுறதுன்னா அதில் கிட்டத்தட்ட 1000 அதாவது காய் நிறையா வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு பேசுவாங்க. காய் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வெட்டுறவங்கள சொல்கிறான். மற்றபடி ஏரி வெட்டுறதுன்னா ஒரு கூலி, அலக்கம்பு போட்டு வெட்டுறதுன்னா ஒரு இது, சின்ன மரமாக இருந்தால் ஒரு காசு, இப்படி பல இதில் வாங்குறாங்க. அப்புறம் அதை வெட்டி அதுக்கப்புறம் அதை நம்ம பொறுக்கி டிராக்டரில் முட்டை சேர்த்தாலும், ஆள் வச்சு முட்டை சேர்த்தனாலும் அதில் லேபர்லாம் உங்களுக்கு தெரியும். லேபர் எல்லா இதுக்குமே தட்டுப்பாடாக இருக்குது. நம்ம ஊரில் தான் இவ்வளோ தட்டுப்பாடாக இருக்குது. வட இந்தியர்கள் இவ்வளோ பேர் வந்தாலும் லேபர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அப்புறம் அதை ஒன்று சேர்த்து எல்லாம் பண்ணி கொடுக்குறப்ப ஏகப்பட்ட செலவாகிடுது நமக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நமக்கு கட்டுப்படி ஆகிறது நம்ம காயத்தொட்டு தான். இது எங்கள் தோட்டத்து காயத்தொட்டு நாங்கள் வச்சுருந்ததுனால நாங்கள் இந்த ரேட்டு கொடுத்தோம். மற்றபடி இதே இப்போ இது 30 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 26 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா எவ்வளோ லாஸ் ஆகுறது நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. அந்த மாதிரி தேங்காய் விலையை வாங்கி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் என்ன நிலவரம், விலை நிலவரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்தோம்னா தான் நம்ம இது பண்ண முடியும். இதில் மட்டை இப்போ நம்ம உரித்து விற்றோம்னா இதில் மட்டை எங்களுக்கு ஒரு 2 ரூபா கிடைக்கும். நமக்கு 1 ரூபா செலவானாலும் இந்த உரிக்கிறதுக்கு இதுக்கு செலவானாலும் மற்றபடி லாபம் தான். அதில் ஒன்றும் இது இல்லை. இது நமக்கு காய் அதிகமாக கசங்களுக்கு ஆர்டர் இல்லாமல் போனதுனால மட்டைக்காய் நமக்கு கோயிலுக்கு மதுரை ஏரியா போகிறதுனால நாங்கள் கொடுத்தோம். மற்றபடி இப்போ பச்சை நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் வர இதில் இப்போ உங்களுக்கு இனிமேல் கோயில், சபரிமலை, இந்த முகூர்த்த நாள் இதெல்லாம் வரதுனால
காலேஜ் எல்லாமே ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மழையினால தொடர் மழையினால கொஞ்சம் லீவில் இருந்ததெல்லாம் ஹாஸ்டலு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பச்சை காய் வாங்குறவங்களோட இதை சொல்கிறேன். பச்சை காய் நல்லாவே எங்கே பார்த்தாலுமே கெட்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் பச்சை காய் பயன்படுத்துகிறவங்க வந்து இன்னுமே அதிகமாகிருவாங்க. அதனால் பச்சை காயும் நல்லா மூவ்மெண்ட்டு போயிட்டுருக்கும். அடுத்தது இனிமேல் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது காங்கேயத்தில் வந்து கொப்பரைக்கு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கொப்பரை விலை வந்து ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. 190 220 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதில் அந்த சல்ஃபர், அன்சல்ஃபர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. காங்கேயம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓரளவு தேங்காய் எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் நம்ம அழிச்சிடலாம். அந்தளவுக்கு போயிட்டுருக்கும். தேங்காய் விலை ரொம்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் விலை இறங்குமா, ஸ்டாக் வைக்கலாமான்னு சொல்லியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் எப்போவுமே அதுக்கான பதில் சொல்கிறதில்ல. நாங்கள் இறங்கும்னு சொல்கிறதில்ல, ஏறும்னு சொல்கிறதில்ல. அது அன்னைக்கு இதுதான். ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க விலை இல்லை ஏறி லாபம் அடைஞ்சாங்கன்னா சந்தோஷம். விலை இறங்கிட்டுனா நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் வச்சுருந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது அதிகபட்சமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான். எப்படியா இருந்தாலும் 50 டன் வந்து 50,000க்கு கீழே வராது. ஒரு தேங்காய் ரூ. 25 விற்குங்கிறது தான் எல்லாருடைய அதாவது நம்மளோட பெரிய ஆளுங்களை விசாரிக்கும்போது சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவில்லை. ஓரளவு நல்ல அனுபவமான வியாபாரிகள் இந்த மாதிரி மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சவங்களை கேட்கும்போது இப்படி தான் சொல்கிறாங்க. டன்னு 50,000 கீழே வராது, ரூ. 25 கீழே வராது தேங்காய்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே ரூ. 25 வரைக்கும், ரூ. 25, 50 வரைக்கும் தேங்காய் வாங்கிட்டுருக்காங்க. இங்கே விவசாயிகள்கிட்ட வந்து ரொம்ப குறைச்சி கேட்டாலும் பார்த்துக்கங்க. ஓரளவு 500 கிராம் அரை கிலோ வர்ற தேங்காயோட விலையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதே வந்து ஒரு 250 கிராம் 300 கிராம் வர காய் வந்து அந்த மாதிரி விலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் உரித்து கேட்குறவங்க நமக்கு பெங்களூர்லேருந்து கூட நேற்று ஒரு நண்பர் பேசினாப்புல. எல்லாமே 550 கிராம் வரும், 600 கிராம் வர மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டாப்புல. அந்த மாதிரி வராது. ஒரு 20, 26 ஒரு 10 டன் தேங்காய் உரித்தோம்னா அதில் வந்து பொடி காய், மீடியம், பெரிய சைஸு அது எல்லாம் ஆவரேஜாக தான் வரும். இப்போ இந்த இதில் பிரித்து ஏற்றுறோம் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து 550 கிராம், 600 கிராம், 650, 700 கிராம் வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தேங்காய். அதே நேரத்தில் மீடியம் வந்து ஒரு 400 வரும், 450 வரும். பொடி காய் 350, 400 வரும். அதாவது ஆவரேஜ் நம்ம கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு அரை கிலோ வந்துடும். அதுதான். அப்புறம் மற்றபடி தேங்காய் வந்து நம்ம ஒன்றும் இயற்கையாக வர தானே மரத்தில். அதை வந்து நம்ம பிரித்து பெரிய காயை பூரா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பொடி காயை பூரா நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. அதை நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னாலும் புரிஞ்சுக்காமல் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது மாதிரி நாங்கள் பண்ணுறதில்லன்னு சொல்லி சொன்னேன். பச்சை காய் வந்து நம்ம ஏற்றுறது வந்து ஃபியூர் பச்சை வேணும்னா நம்ம வெட்டி 2 நாளில் தான் ஏற்றுறது. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. நம்ம வெட்டி கொண்டாந்து சேர்க்குறது இப்போ மழை பெய்யறதுனால தான் ரோடெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இதையே நாங்கள் டிராக்டரில் கொண்டாந்து அதே எங்களுக்கு ஒரு செலவானுச்சு. டிராக்டரில் கொண்டாந்து ரோட்டில் வச்சு ஏற்றணும். மழை பெஞ்சிருக்கிறதுனால இன்னுமே தரையெல்லாம் செட் ஆகலை. உங்களுக்கு பாதை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நல்லா இல்லாத பாதையிலலாம் இந்த மாதிரி தான் கொண்டாந்து சேர்க்க வேண்டியது இருக்குது. அது ஒரு பிரச்சனை. மட்டையும் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மட்டை வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. மட்டை வந்து 2.20 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ ஏற்றுறது வந்து 2 ரூபா தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் விலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நல்ல விலைக்கு கொடுத்து வியாபாரிகள், விவசாயிகள் எல்லாருமே லாபம் பெற வேண்டிக்கிறோம். வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.